தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் வேதம் வேதமும் தமிழ்நாடும் பகுதி 5. ஞானசம்பந்தமூர்த்தி சைவ சமயாச்சாரியர்களுள் ஒருவர். குமாரசுவாமி அம்சமாதலால் ஈஸ்வரனான ராஜாவுக்கு பிள்ளையான யுவராஜா மாதிரி ஹோதா படைத்தவர். ஆணை நமதே என்று தம்முடைய கோளறு பதிகத்தை பாராயணம் செய்கிறவர்களை நவகிரகங்கள் தொட முடியாது என்று தம் வாக்காலேயே கம்பீரமாக உத்தரவு போட்ட யுவராஜா. அதனால் தமிழ் தேசத்தில் அவர் வாக்குக்கு சட்டம் மாதிரியான அதிகாரம் உண்டு. பால்யத்தில் பல ஸ்தலங்களுக்கு போய் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். மயிலாப்பூரிலும் சில அற்புதங்களை செய்திருக்கிறார். பட்டீச்சுரம் என்னும் ஸ்தலத்தில் முத்து பல்லக்கு முதலியவைகளை ஈஸ்வரன் கொடுக்க பெற்றுக்கொண்டார். முத்து பல்லக்கில் ஏறிக்கொண்டு ஸ்தல யாத்திரை செய்து கொண்டு வந்தார். அவருடன் 5000 பேர் பஜனை செய்து கொண்டு போவார்கள். பரமேஸ்வர பக்தி பண்ணிக்கொண்டு சிவக்ஷேத்திரங்களான ஊர்களுக்கு போய்கொண்டிருந்தார். அந்த காலத்தில் ஜைன மதம் பௌத்த மதம் என்னும் இரண்டும் இந்த தேசத்தில் இருந்தன. வேதம் தப்பு, அதன்படி நடந்தால் பிரயோஜனமில்லை என்று அந்த மதஸ்தர்கள் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். இவர்களில் பாண்டிய தேசத்தில் ஜைனர்கள் அதிகாரமுடையவர்களாகி அரசனையும் தங்கள் மதத்திற்கு இழுத்து கொண்டார்கள். மதுரையில் இருந்த பாண்டியன் சமணனானான். ஆனால் அவனுடைய பத்னியான மங்கையர்க்கரசியும் மந்திரி குலச்சிறையும் சிவபக்தி மிகுந்தவர்களாக இருந்தார்கள். அரசன் சமணனாய் விட்டதற்காக அவர்கள் மிகவும் வருந்தினார்கள். ஞானசம்பந்தமூர்த்தியின் பிரபாவத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர் மூலமாக அரசனை மாற்றலாம் என்று எண்ணி அவரை மதுரைக்கு அழைத்து போனார்கள். அவர் மதுரைக்கு போனவுடன் சமணர்கள் வாதத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அரசியும் மந்திரியும் இந்த சமணர்கள் இவரை என்ன செய்து விடுவார்களோ என்று பயந்தார்கள். ஈஸ்வரனுடைய கிருபை இருந்தால் எந்த ராஜ்யம் எப்படி புரண்டாலும் பயமில்லாமல் இருக்கலாம். முடிவிலே அருள் வெல்லும். ஒருவனுக்கு பரமாத்மாவின் பரிபூரண கடாட்சம் இருந்தால் எப்பொழுதும் ரட்சிக்கும். பீரங்கிகளும் மற்ற ஆயுதங்களும் அவன் காலில் வந்து நமஸ்காரமாக விழும். பக்தியும் பகவத் கடாட்சமும் குறையும் பொழுது தேசத்துக்கும் மதத்துக்கும் குறைவு உண்டாகிறது. ஈஸ்வர கடாட்சத்தை பரிபூர்ணமாக பெற்றவன் ஒருவன் இருந்தாலும் போதும். அவன் மூலமாக தேசம் க்ஷேமத்தை அடையும். அப்பொழுது எது வந்தாலும் பயமில்லை. ஆகவே ஈஸ்வர கடாட்சத்தை பூர்ணமாக பெற்ற ஞானசம்பந்தமூர்த்தி கொஞ்சமும் பயமில்லை என்று வாதம் செய்ய துணிந்தார். வாதம் செய்ய போவதற்கு முன் சுந்தரேஸ்வர சுவாமி சன்னிதானத்தை அடைந்து ஒரு பதிகத்தால் ஸ்தோத்திரம் பண்ணினார். அதில் ஜைனர்களை வாதத்தில் ஜெயித்து உன்னுடைய புகழை நிலைநிறுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஒவ்வொரு பாட்டிலும் கடைசியில் ஞால நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே என்று பாடினார். ஆலவாய் என்றால் மதுரை. ஜைனர்களை ஏன் ஜெயிக்க வேண்டும்? அவர்கள் சிவன் கோவிலுக்கு வருவதில்லை, திருநீரிடுவதில்லை, ருத்ராட்சம் அணிவதில்லை, சிவபக்தியை பழிக்கிறார்கள் என்று சொல்லி இதனால அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று சம்பந்தர் சொன்னார். ஞாலமெல்லாம் சிவன் புகழ் பரவ வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவர் இப்படித்தான் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர் இப்படி சொல்லவில்லை. பின் என்ன சொன்னார்? வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி எமனொடு தேரரை வாதில் வென்றழிக்க திரு உள்ளமே பாதி மாதுடனாய பரமனே ஞால நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உறையுமெம் மாதியே என்று முதல் பாட்டிலேயே சொல்கிறார். சமணரும் தேரரும் வேத வேள்வியை, அதாவது வேதங்களையும் யஜ்ஞங்களையும் நிந்திக்கிறார்கள் என்பதாலேயே அவர்களை வாதம் பண்ணி ஜெயிக்க வேண்டும் என்கிறார்.